السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உலகின் பத்திரிகையாளர்கள் அல்லது முஸ்லிம் அல்லாத நபர்களை சந்தித்து பேசுகின்ற சந்தர்ப்பம் அல்லது அவர்களுடன் கேள்வி பதிலுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையும் போது அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த கேள்வியை என்னிடம் கண்டிப்பாக கேட்கின்றனர். இஸ்லாத்தை பற்றி உலக மக்களுக்கு அச்சம் உள்ளதே, அதற்கான காரணம் என்ன, அந்த அச்சம் எப்படி அகல இயலும் என்பது அவர்களின் கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான காரணம் இஸ்லாத்தின் போதனைகளே என சிலர் வெளிப்படையாகவும் சிலர் மறைமுகமான சொற்களிலும் கூறுகின்றனர். ஆக இந்த முறையும் ஜெர்மனி சுற்றுப்பயணத்தின் போது ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் இதனை கூறினார். ஜெர்மனியில் இஸ்லாத்தை பற்றிய அச்சம் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக முஸ்லிம் அல்லாத இங்குள்ள உள்ளூர் வாசிகள் முஸ்லிம்கள் மீது அநீதி இழைத்து வருகின்றனர் என்று நம்மீது அனுதாபத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் பேசினார். இதனை குறிவிட்டு இது தொடர்பான உங்களின் எதிர் நடவடிக்கை என்ன என்று என்னிடம் கேட்டார். ஆக இந்த கேள்வி என்பது ஜெர்மனியுடன் மட்டும் தொடர்புடையதல்ல. மாறாக இதற்கு முன்பும் பல முறை இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விதான் நமது தப்லீகிற்கான வழிகளையும் திறந்து தருகின்றது. இஸ்லாத்தின் பெயரால் சில அமைப்புகள் அல்லது சில நபர்களின் தவறான செயல்கள் மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் நடத்துவதனால் இந்த அச்சம் அதிகரிக்கின்றது. முஸ்லிம் அல்லாத மக்களின் எதிர் நடவடிக்கைகள் அல்லது அச்சங்களும் ஒரு வகையில் நியாயமானதாகும். அதனால் முஸ்லிம்கள் பற்றிய ஒரு அச்சம் அவர்களுக்கு அதிகரிக்கின்றது. ஆனால் அதற்காக நாம் எந்த ஒரு எதிர்மறை நடவடிக்கைகளையும் கைக்கொள்வதில்லை. பெயர்தாங்கிய உலமாக்களின் தவறான பயிற்சியின் காரணமாகவும் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை புரியாததன் காரணமாகவும் தான் இதுபோன்ற தீவிரவாத குழுக்கள் வளர்கின்றன என்றே நான் எப்பொழுதும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலாக கூறி வந்துள்ளேன். இன்னும் சொல்ல போனால் இவை
ऐसे ग्रोह ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்பவே நிகழ்கின்றன. हजरत இதுபோன்ற காலகட்டத்தில் की पेशगोई के मुताबिक வாக்களிக்கப்பட்ட மசீஹ் தோன்றுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. मसीह माऊद அன்னார் சரியான போதனையை உலகில் பரப்ப வேண்டியிருந்தது. மேலும் நமது நம்பிக்கையின்படி तालीम दुनिया में फैलानी थी. எந்த வாக்களிக்கப்பட்டவரை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ அது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் ஆவார்கள். எனவே அன்னாரின் போதனையின்படியே நமது எதிர் நடவடிக்கை அமைந்திருக்கின்றது. तो இஸ்லாத்தின் அமைதியின் தூதுச் செய்தியை பரப்புங்கள் என ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு போதித்துள்ளார்கள். ஆக உலகின் எல்லா இடங்களிலும் அன்னாரின் இந்த போதனைகளுக்கு ஏற்பவே நாம் பணி செய்து வருகின்றோம். फैलाओ. ஆயினும் चुनाचे தீவிரவாத குழுக்களின் அமல்களின் காரணமாகவும் कर रहे हैं दुनिया में हर जगह. இந்த மேற்கத்திய நாடுகளிலும் ஏனைய முஸ்லிம் அல்லாத நாடுகளிலும் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்களின் காரணமாகவும் இஸ்லாத்தை பற்றி ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை அகற்றுவதற்கு நமக்கு அதிகமான முயற்சிகளை செய்ய நேரிடுகின்றது. அதற்காக நாம் की वजह से முயற்சியும் செய்து வருகின்றோம். यहाँ जो तहफुजात ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கூறினார்கள், के मुतालिक उनको दूर करने के लिए हमें எல்லா वகையான தீவிரவாதமும் அநீதியும் कोशिश करते हैं. இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிரானதாகும். मसीह मौद ने உலகம் தோன்றிய நாள் முதல் बताया कि हर அனைத்து நாடுகளை சார்ந்த நல்லடியார்களும் இந்த விஷயத்திற்கு சாட்சி பகர்ந்துள்ளனர். और जुल्म அதாவது तालीम के खिलाफ இறை பண்புகளை பின்பற்றுதல் என்பது हमें बताया மனிதன் எஞ்சியிருக்க வாழ்வளிக்கும் ஜீவ நீராகும். के रास्तबाज அல்லாஹ்வின் நற்பண்புகள் மற்றும் குணநலன்களை மேற்கொள்ள வேண்டும். का पैराव होना அந்நிலையிலேயே மனிதன் इंसानी बका இவ்வுலகில் எஞ்சி நிற்க முடியும். है. अल्लाह ताला के जो अखलाक हैं, अल्लाह ताला की सफा, மேலும் அன்னார் கூறினார்கள், तभी மனிதனின் பௌதீக மற்றும் ஆன்மீக வாழ்வு என்பது और फरमाया कि और அமைதியின் உறைவிடமான இறைவனின் நற்பண்புகளை பின்பற்றுதலோடு தொடர்புடையதாகும். वास्ता है कि वो खुदा के तमाम मुकद्दर அமைதியின் உறைவிடமாகிய அல்லாஹ் भी करे தனது நற்பண்புகள் மனிதனால் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றே விரும்புகின்றான். அன்னார் கூறினார்கள், अल्लाह ताला இறைவன் திருக்குரானை இந்த வசனத்திலிருந்தே ஆரம்பம் செய்துள்ளான். அந்த வசனம் சூரா ஃபாத்தியாவில் உள்ளது. और यही कुरान करीम को அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். सिफात को अपनाया जाए, அதாவது अखलाक को अपनाया जाए. அனைத்து முழுமையான மற்றும் தூய்மையான பண்புகளும் இறைவனிடமே உள்ளன. அவன் அனைத்து உலகங்களுக்கும் இறைவனாக இருக்கின்றான். इसी आयत से शुरू किया. ஆழம் என்ற சொல்லில் फातिहा में है பலதரப்பட்ட அனைத்து சமுதாயங்களும் அனைத்து காலகட்டங்களும் நாடுகளும் அடங்கும். और पाक सिफात खुदा से खास பின்னர் அன்னார் கூறுகின்றார்கள், जो तमाम आलमों का रब है. எனவே எந்த முழுமையான மற்றும் உண்மையான இறைவன் மீது ஈமான் கொள்வது ஒவ்வொரு மனிதனின் மீதும் கடமையோ मुख्तलिफ कौमें அந்த இறைவன் जमाने ரப்புல் ஆலமீன் ஆவான் என்பது எந்த விவாதமும் இன்றி ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமாகும். ये बात बगैर किसी बहस के कबूल करने के लायक அவனது படைத்து பரிபாலித்தல் என்ற பண்பு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தோடு மட்டும் தொடர்புடையதல்ல, हर एक बंदे का அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுடன் மட்டுமோ அல்லது குறிப்பிட்ட காலத்துடன் மட்டுமோ தொடர்புடையதல்ல. அவன் அனைத்து சமுதாயங்களின் இறைவனாவான். அவன் அனைத்து காலகட்டங்களின் இறைவனாவான். அவன் அனைத்து இடங்களுக்கும் இறைவனாவான். அவன் அனைத்து நாடுகளுக்கும் இறைவனாவான். रब है. மேலும் அனைத்து அருட்களும் அவனிடமே உள்ளன. तमाम मुल्कों का மேலும் அனைத்து வகையான பௌதீக மற்றும் ஆன்மீக ஆற்றல்கள் அவனிடமே உள்ளன. அவன் மூலமாகவே அனைத்து உயிரினங்களும் படைப்புகளும் பராமரிக்கப்படுகின்றன. அனைவருக்கும் அவனே ஆதரவாளன் ஆவான். उसी से तो அல்லாஹ்வின் ரப்புல் ஆலமீன் रिश पाती हैं. அகில உலகங்களின் இறைவன் என்ற பண்பின் விளக்கம் இதுவே ஆகும். बस ये है अल्लाह ताला की सिफात का அன்னார் கூறுகின்றார்கள்,
நமது இறைவனின் நற்பண்புகள் இவ்வாறு இருக்க நாமும் அந்த நற்பண்புகளை பின்பற்றுவதே நமக்கு உகந்ததாகும். खुदा के ये अखलाक हैं, இதே நற்பண்புகளும் குணநலன்களும் தான் ஒரு உண்மையான முஸ்லிமிடம் காணப்பட வேண்டும். यही सिफात, यही अखलाक ஆக एक हकीकी मुसलमान ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனின் போதனைகளிலிருந்து நமக்கு அருளிய அறிவும் இறை ஞானமும் இதுவே ஆகும். உலகில் அமைதி நிலைபெற இந்த வழிமுறையே மிகவும் அவசியமானதாகும். वो नुस्खा है மேலும் உலகில் जो दुनिया में अमनो सलाम சமாதானத்தின் அடித்தளத்தை அமைக்கும் விஷயமும் இதுவே ஆகும். बात है। இந்த தூது செய்தியை உலகின் அனைத்து மூலைகளிலும் பரப்புவதற்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் உறுப்பினர்கள் முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு முயற்சி செய்யவும் வேண்டும். अफराद சிலரின் செயல்கள் कि हर இஸ்லாத்தின் பெயரால் की कोशिश உலகில் कोशिश करनी குழப்பம் விளைவிக்கக்கூடியதாக அமைந்தால் அது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வழங்கிய போதனையின் காரணமாக அல்ல, बाद लोगों के மாறாக அந்த போதனையிலிருந்து முஸ்லிம்கள் விலகி சென்று விட்டதன் விளைவாகும். नाम पर दुनिया में फितना और फसाद மேலும் இக்காலத்தில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட மற்றும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தால் ஆகும். मुसलमानों को दी है। எனவே நாம் அந்த போதனையின் ஒளியில் उस உலகிற்கு दूर होने की वजह से அமைதி, சகோதரத்துவம் மற்றும் சமாதானத்திற்கான வழியை காட்டுகின்ற போது जो फरिश्ता பெரும்பாலான முஸ்லிம் அல்லாத நல்லியல்பு கொண்ட மக்கள் के गुलाम இஸ்லாத்தின் போதனைகள் மிகவும் அழகு வாய்ந்த போதனைகளாகும் என்று கூறுகின்றனர். बस हम जब इस तालीम की रोशनी में எனது ஜெர்மனி சுற்றுப்பயணத்தின் போது अमन भाई பல்வேறு நிகழ்ச்சிகளில் और आश्ती இந்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டது. तो बेख्तियार மஸ்ஜித் திறப்பு விழா மற்றும் गैर मुस्लिमों के मुंह से மஸ்ஜித் அடிக்கல் நாட்டு விழா சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற की तालीम तो நிகழ்ச்சிகள் तालीम நிகழ்ந்தன. चुनाचे इस बात का इजहार मेरे வால்ஷட் என்ற நகரத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடந்தது. அங்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. और संगे बुनियाद के मौके पर थे। அங்கு एक मस्जिद மற்றொரு நகரத்தில் இருந்து வருகை தந்திருந்த ஒரு மருத்துவர் கூறினார், वॉल शर्ट அமைதியை விரும்பும் முஸ்லிம்களை எங்கிருந்தாவது நான் கண்டுவிட வேண்டும் என்ற தேடுதல் என் வாழ்நாள் முழுவதும் இருந்து வந்தது. இன்று நீங்கள் எனது அந்த விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டீர்கள். मेरी सारी जिंदगी இன்று எனக்கு அப்படிப்பட்ட மக்கள் கிடைத்து விட்டதால் நான் என்னை மிகவும் நர்பாகியம் பெற்ற மனிதனாக கருதுகின்றேன் आज आप लोगों ने मेरी इस ख्वाहिश को पूरा என்று அவர் கூறுகின்றார். அடுத்து मैं अपने आप को இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியும் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்தார். कि आज मुझे அவர் தமது நண்பர்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அவர் கூறினார், फिर वहाँ எனது நண்பர் वाली இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார். भी आई थी, ஏனென்றால் प्रोग्राम में शामिल हुई। இஸ்லாத்தை பற்றி அவரிடம் எதிர்மறையான உணர்வுகள் இருந்தன. ஆனால் दोस्त इस प्रोग्राम में நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பிறகு क्योंकि इस्लाम அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் சொற்பொழிவை கேட்ட பிறகு लेकिन प्रोग्राम में शामिल होने இஸ்லாத்தை பற்றி அவருக்கு இருந்த எண்ணம் முற்றிலும் மாறி போனது. எந்த அளவுக்கு என்றால், உங்களது மார்க்கம் எவ்வளவு அழகு வாய்ந்தது என்பது இன்றுதான் எனக்கு தெரிய வந்தது என தனது ஒரு முஸ்லிம் நண்பருக்கு தனது கைபேசியின் வாயிலாக மெசேஜ் அனுப்பினார். मैसेज किया कि आज मुझे पता लगा है அடுத்து कितना खूबसूरत போஸ்னியா நாட்டை சார்ந்த மிகவும் நன்கு கல்வி கற்ற 3 பெண்மணிகள் से அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியவாறு ख्वातीन इस तकरीब கூறினார்கள், இன்றைய நிகழ்ச்சி असरात का इजहार करते हुए कहा தற்போதைய உலகின் கடினமான சூழலில் प्रोग्राम அமைதியை நிலைநாட்டும் பணியில் मौजूदा मुश्किल हालात में ஒளி विளக்காக திகழ்கின்றது. उनके क्याम के लिए அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவில் அன்னார் அன்பு மற்றும் அண்டை அயலாரின் உரிமைகளை வலியுறுத்தியிருந்தார்கள். इसमें अपने मोहब्बत और हम அடுத்து மற்றொரு விருந்தினர் கூறினார், இன்று फिर एक உங்களின் இந்த சபையிலிருந்து ने कहा எனக்கும் கொஞ்சம் அருளை சேகரிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. देखने का मौका मिला। நான் இங்கு வந்திருப்பது எனக்கு பெருமிதத்திற்குரிய விஷயமாகும். बात है
இன்று நான் இங்கு வராமல் இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு மாபெரும் விஷயத்தை இழந்திருப்பேன். इससे महरूम रह जाता। அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் மூலமாக எனக்கு உண்மையான இஸ்லாத்தை பற்றிய அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. அது வெளியில் பரப்பப்படும் வெறுப்பு மற்றும் தீவிரவாத இஸ்லாத்திற்கு முற்றிலும் எதிரானதாகும். எனக்கு இங்கு அமைதி மற்றும் அன்பு கிடைத்திருக்கின்றது. வெறும் வார்த்தைகளில் எனக்கு அமைதி மற்றும் அன்பு கிடைக்கவில்லை, மாறாக செயல் ரீதியாக இங்கு எனக்கு வெறுப்பை விரும்பாத நல்ல பல மனிதர்கள் கிடைத்திருக்கின்றனர். எனவே ஒவ்வொரு அகமதியின் தனிப்பட்ட செயலும் கூட மௌனமான தப்லீக்காக அமைந்து விடுகின்றது. அடுத்து ஒரு விருந்தினர் தனது எண்ணங்களை இந்த சொற்களில் வெளிப்படுத்தினார். நாம் அனைவரும் ஒரே இறைவனையே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் பல்வேறு மார்க்கங்கள் பல்வேறு வழிகளை காட்டியுள்ளனவே என நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நான் இங்கு வந்து அறிந்து கொண்டேன், மார்க்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட்ட வழியையே காட்டி தந்துள்ளன. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாம் அவர்கள் இவ்விஷயத்தை மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார்கள். தீவிரவாதத்தை விரும்பும் ஏனைய முஸ்லிம்கள் மற்றும் ISIS பிரிவிலிருந்து நாங்கள் முற்றிலும் மாற்றமானவர்கள் என அன்னார் தனது சொற்பொழிவில் கூறியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மேலும் அந்த பிரிவினருக்கு இஸ்லாமிய போதனைகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இமாம் கூறினார்கள். அல்லாஹ்வின் பெயரால் உலகில் நடைபெறுகின்ற வேதனை மிகு செயல்களுக்கு நீங்கள் எவ்வகையிலும் பொறுப்பாளிகள் அல்ல என்பதே உண்மையாகும். மாறாக இந்த போதனைகளை தவறாக சித்தரிக்கும் மக்களே அதற்கு பொறுப்பாளிகள் ஆவர். அடுத்து அவர் கூறினார், அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் மூலமாக நாம் இந்த குழப்பங்களுக்கு எதிராக அணி திரள்வது நம் அனைவரின் பணியாகும். கொலை குற்றங்களில் ஈடுபடும் ஒருவர் ஒருபோதும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்க முடியாது என்று கூறிய தங்களின் கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது ஒரு வகையில் இறை நம்பிக்கையை கொலை செய்வதற்கு சமம் என்ற தங்களின் கருத்து முற்றிலும் சரியானதாகும் என்று அவர் கூறினார். நம்முடைய பக்குவம் வாய்ந்த அஹ்மதி பிள்ளைகள் சுற்றுப்புறத்தில் தனது தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துகின்றனர் என்பதற்கான காட்சியும் நமக்கு காண கிடைத்தது. ஒரு பெண் விருந்தினர் தனது தாக்கத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறினார். அவர் கூறுகின்றார், நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பிள்ளைகளுக்கு அகமதி பிள்ளைகளுடன் நட்பு இருக்கின்றது. அவர்களுக்கு அகமதி பிள்ளைகளுடன் தொடர்பு ஏற்பட்ட பிறகு நான் எனது பிள்ளைகளிடத்தில் நல்ல மற்றும் நேர்மறையான மாற்றத்தை காண்கின்றேன். அதன் காரணமாக உங்களின் போதனை என்ன என்பதை நான் அறிய விரும்பினேன். எனது பிள்ளைகள் நல்ல மக்களுடன் இருக்கின்றனர், மேலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்பதை இன்று நான் இங்கு வந்த பிறகு நன்றாக உணர்ந்து கொண்டேன். ஆக பிள்ளைகளின் காரணமாக மௌனமான இந்த தப்லீக் அகமதி பிள்ளைகளின் பெற்றோர்களின் மீது மேலும் பல பொறுப்புகளை சுமத்துகின்றன. அவர்கள் தமது பிள்ளைகளின் தர்பியத்தின் தரத்தை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். மேலும் அவர்கள் தமது பிள்ளைகளுக்காக எப்போதும் துவா செய்து வர வேண்டும். ஏனென்றால் அந்நிலையில்தான் அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் சுற்றுப்புற தீமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பர். இந்த நல்ல தாக்கங்கள் எதிர்காலத்தில் உண்மையான இஸ்லாத்தை உலகில் பரப்பும் பணியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். நமது பிள்ளைகளுடன் விளையாடி பழகியவாறு அந்த பிள்ளைகள் பெரியவராகும் போது உண்மையான இஸ்லாத்துடன் தொடர்பு கொண்டவர்களாக அந்நிய பிள்ளைகள் மாறிவிடுவர். மேலும் அந்த பிள்ளைகளிலிருந்தே பலர் அகமதியத்தில் இணைந்து விடுவர். அதேபோன்று ஆக்ஸ்பர்க் என்ற மற்றொரு நகரத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழா நடந்தது. அது பெரிய நகரமாக இருந்த காரணத்தால் அங்கிருந்து நிறைய அதிக கல்வியறிவு படைத்த விருந்தினர்களும் வந்திருந்தனர், அரசியல்வாதிகளும் வந்திருந்தனர். ஒரு விருந்தினர் தனது தாக்கத்தை எடுத்துரைத்தவாறு கூறினார், தற்போது இங்கு தரப்படும் தூது செய்தி மிகவும் அழகு வாய்ந்த தூது செய்தியாகும். எனது ஆசை என்னவென்றால் தங்களின் இந்த தூது செய்தி இஸ்லாமிய நாடுகளின் பெரும்பான்மை வரை சென்று சேர வேண்டும் என்பதே ஆகும். அதன் மூலம் உலகில் அமைதி நிலைபெறும் என்றும் அவர் கூறினார். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் மூலம்தான் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி ஏற்படும். அன்னாருக்கு எதிராக தடைகளை ஏற்படுத்துவதற்கு பகரமாக அன்னாருக்கு உதவி ஒத்தாசை செய்பவராக ஆகிவிட வேண்டும் என்ற புரிதல்
ஏனைய முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் ஏற்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். उनके मुमीद व मुआवन बने। ஒரு ஜெர்மானிய பள்ளி ஆசிரியை தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார். இஸ்லாம் தொடர்பான स्कूल टीचर எனது பள்ளி மாணவர்களின் கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியாமல் இருந்து வந்தது. ஏனென்றால் மீடியாக்களில் கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு மிகவும் எதிரானதாகவே இருந்தது. आता था இன்று இந்த நிகழ்ச்சியில் அஹ்மதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவிலிருந்து எனக்கு எந்த அளவிற்கு விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன என்றால், இனி நான் எனது மாணவர்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை பற்றி என்னால் கூற முடியும். अब इस्लाम அடுத்து ஒரு பெண்மணி கூறுகின்றார், आगाह कर सकती हूँ। உங்கள் கலிஃபாவின் சொற்பொழிவை செய்யுமடுத்து खातून ने எனது உள்ளத்தில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இஸ்லாத்தின் போதனைகள் இவ்வளவு அழகு வாய்ந்தவை என்பது எனக்கு இதற்கு முன் தெரியாமல் போய்விட்டது. कहती थी कि इस्लाम की तालीम இவ்விஷயங்களை செய்யுமடுத்த பிறகு எனது உள்ளத்தில் இந்த கேள்வி எழுகின்றது, இவ்வளவு அழகு வாய்ந்த போதனைகளாக இஸ்லாத்தின் போதனைகள் அமைந்த பின்னரும் இஸ்லாம் மார்க்கம் ஏன் இவ்வளவு அவப்பெயருக்கு ஆளாகி இருக்கின்றது? दुआ करती हूँ कि आपका इस्लाम உங்களது இஸ்லாம் பரவி அனைத்து மக்கள் வரை சென்று சேர வேண்டும் என நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். ஆக்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியின் ஒரு பேராசிரியர் கூறுகின்றார், इमाम जमात अहमदिया ने அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் கூறிய இந்த விஷயங்கள் உண்மையிலேயே உங்களது தூது செய்தியாக இருக்கும் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் விரைவில் கிடைக்க இருக்கின்றன. அவரை பற்றி இன்னொருவர் எழுதுகின்றார், इतने मुतासर हुए அந்த பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் கண்காட்சி நடத்துவதற்கு நமக்கு ஆலோசனை வழங்கினார். அதன் மூலம் ஜமாத்தின் தூது செய்தி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என அவர் விரும்புகின்றார். और आपका पैगाम हर एक को இந்த அளவிற்கு அவர் தாக்கத்தை பெற்று சென்றிருக்கின்றார். மற்றொரு விருந்தினர் கூறினார், मानने का இன்று நமக்கு 2 விஷயங்கள் நமக்கு தெளிவாக்கப்பட்டன. जिनकी आज हमें सबको बहुत அது நம் அனைவருக்கும் மிக அதிகமான தேவையுடையதாகவும் இருக்கின்றது. दीनी नुक्ता नगाह से மார்க்க ரீதியில் மட்டுமல்லாது உலகியல் ரீதியிலான பிரச்சனைகளுக்கும் இங்கு தீர்வு கூறப்பட்டது. நாம் அனைவரும் வெளிப்படையாகவும் ஒன்றுபட்டும் இருந்து வந்தால் நமக்கிடையிலான அச்சங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். दोस्त है மேலும் कि अगर हम மற்றொரு விருந்தினர் கூறினார், मिलजुल कर मोहब्बत और वफादारी से रहेंगे நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகிவிட்டேன். உலகம் முழுவதும் இஸ்லாம் வெறுப்பிற்கான போதனை வழங்குகின்றது என கூறப்படுகின்றது. ஆனால் இங்கு முஸ்லிம்கள் அதற்கு நேர் மாற்றமாக அமைதியை பற்றிய போதனைகளை வழங்கி வருகின்றனர் என்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு விருந்தினர் கூறினார், இஸ்லாம் எந்த அளவிற்கு சமத்துவத்தை வலியுறுத்துகின்றது என்பதை சொற்பொழிவிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். यहाँ पर இது எனக்கு ஜமாத்துடன் நிகழும் முதல் சந்திப்பாகும். बातचीत कर रहे हैं மிகவும் அமைதி நிறைந்த ஆறுதலான அமர்வாக இது இருந்தது. எனவே எனக்கு இதனால் ஆர்வம் அதிகமாகிவிட்டது. உங்கள் பள்ளிவாசலை எதிர்காலத்தில் சுற்றி பார்க்க வேண்டும், இன்டர்நெட்டிலும் உங்களை பற்றி மேலும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் எனக்கு அதிகரித்து விட்டது. और बहुत अच्छी और सुकून ஒரு பெண் மருத்துவர் கூறுகின்றார், आप दिलचस्पी बढ़ கலிஃபாவின் சொற்பொழிவு என்னுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. உள்ளத்தின் ஆழம் வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் சொற்பொழிவாக அது இருந்தது. குறிப்பாக அன்பு மற்றும் அமைதிக்கான தூது செய்தி தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. நம்மில் ஒவ்வொருவரும் இஸ்லாமிய போதனைகளுக்கேற்ப தத்தமது அண்டை அயலாரை கருத்தில் கொள்ள முயன்றால் உலகம் பல மடங்கு அழகு வாய்ந்ததாக ஆகிவிடும். மற்றொரு பெண்மணி கூறுகின்றார், அண்டை அயலாரின் மீதான உரிமைகளின் பக்கம் கவனம் ஊட்டியது எனக்கு குறிப்பாக மிகவும் பிடித்திருந்தது. நாம் இந்த தூது செய்தியில் ஒரு பங்கு அளவிற்கு செயல்பட்டால் கூட உலகம் முன்பை விட பல மடங்கு அமைதி நிறைந்ததாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் மாறிவிடும். காவல்துறையுடன் தொடர்பு கொண்ட துருக்கி நாட்டை சார்ந்த ஒரு விருந்தினர் கூறுகின்றார், இன்றைய நிகழ்ச்சி மற்றும் தங்களின் சொற்பொழிவு போன்றவற்றால் இன்று நான் மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகிவிட்டேன். இதேபோன்று நீங்கள் எல்லா இடங்களிலும் இஸ்லாத்தின் போதனைகளை வழங்கிக் கொண்டே சென்றால் कि आज की तक கூடிய விரைவில் நீங்கள் பெரும் வெற்றி பெற்று விடுவீர்கள். நான் காவல்துறையை சார்ந்தவன். நான் இதுபோன்ற மிகவும் பண்பட்ட ஏற்பாட்டினை எங்கும் கண்டதில்லை. तो उन करीब बहुत உங்களது ஏற்பாடுகளிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன். कहता है मैं पुलिस वाला हूँ பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற ரோன்ஹேமனை சார்ந்த ஒரு விருந்தினர் கூறுகின்றார், எங்களுக்கு இங்கு வருகை தந்து மிகவும் உளப்பூர்வமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. கிறிஸ்துவர்களின் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. ஆனால் அங்கு எனக்கு இதுபோன்ற நம்மவர் என்ற உணர்வு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. இது தொடர்பாக உங்களிடமிருந்து கிறிஸ்துவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவர்கள் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நல்லொழுக்கத்தை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கிறிஸ்துவரின் ஒப்புதல் வாக்கு மூலம் மிகப்பெரிய விஷயமாகும். कि ईसाई इस बारे எனவே நமது இளைஞர்களிடம் எந்த வகையிலும் வெட்கமும் தாழ்வு மனப்பான்மையும் ஒருபோதும் ஏற்படக்கூடாது.
நாம் முஸ்லிம்கள் என்பதை மறைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மாறாக மிகவும் வெளிப்படையாக இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை நாம் உலகிற்கு எடுத்துக் கூற வேண்டும். அடுத்தொரு விருந்தினர் கூறுகின்றார், கலிஃபா மிகவும் தாக்கத்திற்குள்ளாகும் வகையில் நமக்கு தற்போதைய உலகின் சூழ்நிலைகளை அறிவித்துக் கொடுத்து விட்டார்கள். குறிப்பாக இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த போதனையை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். நான் முதல் முறையாக ஜமாத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன். ரோன்ஹாம் நகரத்தில் ஜமாத் தனக்கென ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டதாகவே நான் கருதுகின்றேன். விரைவில் இங்கு பள்ளி கட்டி முடிக்கப்பட்டு நான் அதனை பார்வையிட வேண்டும் என்ற ஆவல் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. ஒன்று எதிர்ப்பு வருகின்றது. அந்த எதிர்ப்பிற்கு மத்தியில் நமது தூது செய்தி சென்று சேரும்போது விரைவில் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்ற ஆவல் அதே மக்களிடமிருந்தே வெளிப்படுகின்றது. விருந்தினர் ஒருவர் வருகை தந்திருந்தார். அவருக்கு பெண்களின் உரிமை மற்றும் அமைதி போன்ற விவகாரங்களில் சில அச்சங்கள் இருந்தன, ஐயங்கள் இருந்தன. உங்களுடைய கலிஃபா அமைதியை நிலைநாட்ட என்ன முயற்சி செய்கின்றார் என்ற கேள்வியும் அவரிடம் இருந்தது. எனது சொற்பொழிவை கேட்ட பிறகு அவர் கூறினார், எனது உள்ளத்தில் இருந்த அனைத்து விஷயங்களுக்கும் சொற்பொழிவில் பதில் கிடைத்தது. எனது அனைத்து ஐயங்களும் நீங்கிவிட்டன. நீங்கள் அமைதியின் தூதுவர்கள் ஆவீர்கள். ஏனைய அனைத்து முஸ்லிம்களும் இந்த போதனையின்படி செயலாற்ற வேண்டும். நான் எனது வட்டத்தில் உங்களது தூது செய்தி பரவுவதற்கு முழு முயற்சி செய்வேன் என்றும் அவர் கூறினார். சிரியாவை சார்ந்த ஒரு நண்பர் கூறினார், முஸ்லிம் அல்லாத மக்கள் இங்கு வருகை தந்து பிரச்சனை ஏதும் ஏற்படுத்திவிடக் கூடாதே என்ற எண்ணம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஏனைய அனைத்து முஸ்லிம்களை விடவும் மிகவும் சிறப்பான முறையில் இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்துரைத்தீர்கள். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் இமாம் இன்று இஸ்லாத்தின் அசல் போதனைகளை எடுத்துரைத்தார்கள். இது நான் கலந்து கொண்ட ஜமாத்தின் முதல் நிகழ்ச்சியாகும். இனி நான் இன்னும் உங்கள் ஜமாத்தை பற்றி ஆராய்வேன். ஒரு நாள் நானும் பையத் செய்து ஜமாத்தில் இணைந்துவிடக் கூடும். இங்கு நான் வருவதற்கு முன்னர் அகமதிகளின் குரான் வேறொன்றாகும், அது வேறுபட்டதாகும் என்றெல்லாம் எனக்கு கூறப்பட்டது. ஆனால் எனக்கு கூறப்பட்ட விஷயம் தவறென இன்று எனக்கு நிரூபணமாகிவிட்டது. ஒரு விருந்தினர் கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வது எனக்கு இதுவே முதல் முறையாகும். இங்கு வருவதற்கு முன் எனக்கு ஜமாத்தை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் இப்போது நான் மிகுந்த தாக்கத்திற்குள்ளாகிவிட்டேன். பெரும்பாலும் பள்ளிவாசல்கள் தீவிரவாதத்துடன் தொடர்புடையதாகவே கூறப்படுவதுண்டு. ஆனால் அது உண்மையல்ல என இன்று எனக்கு தெரிய வந்துவிட்டது. இங்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட உள்ளது என்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளிவாசல் அமைதி பூங்காவாக திகழும் இன்ஷா அல்லாஹ். மற்றும் ஒரு பெண்மணி கூறுகின்றார், நான் முதன்முறையாக ஜமாத் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்கின்றேன். மிகவும் அமைதி நிறைந்த சூழலாக உள்ளது. அமைதியை பற்றியும் அன்பை பற்றியுமே இங்கு பேசப்பட்டது. மார்க்பர்க் என்ற ஒரு நகரம் உள்ளது. அங்கு பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு பெண் விருந்தினர் கூறுகின்றார், அண்டை அயலார் தொடர்பான தூது செய்தி என்னுள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. ஒரு கிறிஸ்துவர் என்ற முறையில் எனது ஆசை என்னவென்றால் கிறிஸ்துவ மார்க்கமும் இந்த போதனையை பின்பற்ற வேண்டும் என்பதாகும். அடுத்து மற்றொரு விருந்தினர் கூறுகின்றார், மார்க்கத்தில் பெண்களின் அந்தஸ்து பற்றி சொற்பொழிவில் தாங்கள் எடுத்துரைத்த விஷயம் மிகவும் அழகு வாய்ந்ததாகும். சிறப்பான மார்க்க போதனையாகும். மேலும் உங்கள் சமூகத்தில் ஆண் பெண் இரு பாலாருக்குமான அந்தஸ்து மற்றும் உரிமைகளில் உள்ள சமநிலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. லார்ட் மேயர் தனது தாக்கத்தை வெளிப்படுத்தியவாறு கூறுகின்றார், வேதனை என்னவென்றால் முஸ்லிம்களின் மீது வீண் பழி சுமத்தப்படுகின்றது. எந்த அளவுக்கென்றால் அதற்கு பதிலளிக்கும் போது முஸ்லிம்களுக்கு ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. ஆனால்
மேற்கத்திய உலகை சார்ந்த ஒருவர் அல்லது ஒரு கிறிஸ்துவர் ஒரு அக்கிரமமிக்க காரியம் செய்துவிட்டால், உதாரணமாக நார்வேயில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அங்கு ஒருவர் கிறிஸ்துவத்தின் பெயரால் ஒருவரை கொலை செய்தார். ஆனால் அதற்கு அவரது கிறிஸ்துவ மார்க்கமே காரணம் என்று எவரும் கூறியதில்லை. अगर कोई जालमाना हरकत करे ஒரு விருந்தினர் ஜூலியா என்ற பெண்மணி கூறுகின்றார், மிக அழகிய முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தங்களின் சொற்பொழிவில் அடியார்களின் உரிமை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இறைவணக்கத்திற்கான எந்த பயனும் இல்லை बहुत अच्छे अंदाज में என்ற உங்களின் கருத்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் இங்கு வருவதற்கு முன்னர் இஸ்லாம் அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கான போதனையை நல்கக்கூடியதாக கூடும் என நான் எண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியானது இஸ்லாத்தை பற்றிய எனது எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து என்னை முற்றிலும் தூய்மையாக்கிவிட்டது. இஸ்லாத்தின் அமைதி மற்றும் அன்பின் தூது செய்தி மிக அழகிய முறையில் இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. बारे में मनफी फिक्र से पाक அடுத்து ஒரு பெண்மணி கூறுகின்றார், मैं इस्लाम की अमन और मोहब्बत की तालीम से இன்றைய இருள் சூழ்ந்த நாட்களில் இந்த தூது செய்தி வானத்து விளக்காக உள்ளது. மனிதத்துவத்தை பற்றி தாங்கள் எடுத்துக் கூறிய போது எனது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. आज के மற்றும் ஒரு நண்பர் கூறுகின்றார், இஸ்லாத்தின் சமத்துவ போதனைகள் எடுத்துரைக்கப்பட்ட அந்த சொற்பொழிவின் பகுதியில் की तो मेरी आंखों में आंसू जारी हो गए। நான் மிகவும் தாக்கத்திற்குள்ளாகிவிட்டேன். एक साहब कहते हैं मार्बर्ग से ही இதுபோன்று விரிவாக சமத்துவத்திற்கான போதனைகளை எடுத்துரைக்கும் வேறெந்த மார்க்கத்தையும் நான் அறியேன். मजहबी रवादार மற்ற மார்க்கங்கள் தத்தமது குறுகிய வட்டங்களுள் நின்றுவிட்டன. ஏனைய மார்க்கங்களுடன் தொடர்பு கொள்ள கூட முடியவில்லை. அடுத்து ஒரு அரசாங்க பெண் அதிகாரி கூறுகின்றார், दूसरे मज़हब जो நான் ஒரு கிறிஸ்துவர் என்ற ரீதியில் இஸ்லாம் கூறுகின்ற அண்டை அயலாருக்கான உரிமை தொடர்பான விஷயங்கள் எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக फिर एक தெரிகின்றது. सारी மேயர் அலுவலகத்தின் ஒரு ஊழியர் கூறுகின்றார், कहती हैं कि बतौर என்னென்ன விஷயங்களை செய்யமெடுக்க வேண்டும் என்ற ஆசையுடன் நான் இங்கு வந்தேனோ அவை அனைத்தும் இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. வயது முதிர்ந்த விருந்தினர் ஒருவர் கூறினார், நான் இங்கு வருவதற்கு முன் ख्वाहिश थी कि அவர் கூறினார், எனக்கு 6:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உள்ளது, எனவே நான் சென்று விடுவேன் என்றார். ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பமானதும் के मेहमान ने ஹெட்போனை மாட்டிக்கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தார். எனது சொற்பொழிவிற்கிடையில் எனக்கு நேரமாகிவிட்டது, நான் கிளம்புகின்றேன் என்றெல்லாம் கூறினார். ஹெட்போனை கலற்றிவிட்டு எழுந்தும் விட்டார். ஆனால் என்னவோ தெரியவில்லை, மீண்டும் அமர்ந்து முழு சொற்பொழிவையும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. சில சந்தர்ப்பங்களில் மாறாக பெரும்பாலும் இப்படித்தான் நடக்கின்றன. நாமோ சிறிய முயற்சிகளைத்தான் செய்கின்றோம். அல்லாஹ் சிலருக்கு கண்டிப்பான முறையில் தூது செய்தியை கேட்க வைத்து விடுகின்றான். बाज़ दफ़ा ऐसा भी இதுபோன்ற பல மக்கள் இருக்கின்றனர். நான் ஒரு சிலரின் உதாரணத்தையே கூறுகின்றேன். जबरदस्ती அதேபோன்று को பின்லாந்தை சார்ந்த ஒரு பெண்மணி தனது 9 வயது மகனுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். बहुत सारे लोग ऐसे थे। அவர் கூறினார், ये चंद एक मिसालें पेश நான் எனது சிறிய மகனை என்னுடன் அழைத்து வந்துள்ளேன். எனது மகனின் காதுகளில் உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். நீங்கள் எடுத்துரைக்கும் போதனைகளை அவன் சற்று செய்யுமெடுக்க வேண்டும், அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது உளமார்ந்த ஆசையாக இருந்தது. உங்களைப் போன்ற இறைவனின் தூய நல்லடியார்களாக அவன் மாறிவிட வேண்டும் என்றும் தங்களின் சொற்பொழிவை கேட்டு நான் மிகுந்த தாக்கத்திற்குள்ளாகிவிட்டேன் என்றும் அந்த பெண்மணி கூறினார். आप लोगों जैसा மேலும் இதுவே என்னை பொறுத்தவரை உண்மையான இஸ்லாமாகும், மற்ற அனைத்து முஸ்லிம்களும் உங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த பெண்மணி கூறினார். குறிப்பாக சமத்துவம் மற்றும் அண்டை அயலாரின் மீதான கடமைகள் பற்றிய இஸ்லாமிய போதனைகள் எடுத்துரைக்கப்பட்ட போது நான் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகினேன். உங்களுடைய இந்த தூது செய்தி ஒருபோதும் தவறாக இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார். உங்கள் ஜமாத்தை சார்ந்த இமாம் ஒருவரோ அல்லது வேறு யாருமோ எனது இந்த 9 வயது மகனுக்கு குர்ஆன் ஓத கற்றுத்தர வேண்டும். कि अब मेरी ख्वाहिश है அவன் திருக்குர்ஆன் ஓதி நல்லியல்பு கொண்ட நபராக மாறிவிட வேண்டும் என நான் விரும்புகின்றேன். இது எனது உளமார்ந்த ஆசையாகும் என்றும் அந்த பெண்மணி கூறினார். ஆக இந்த அளவிற்கு கூட தாக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. இது மனிதனின் வேலையா என்ன? நிச்சயமாக அல்லாஹ்தான் அவர்களின் உள்ளங்களில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். இனி இதிலிருந்து பயனடைந்தவாறு மக்களை இறைவனின் பக்கம் கொண்டு வர முயற்சி செய்வது நமது பணியாகும். ஆனால் அதற்கு முன் நாம் நம்மையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாமும் அதிகமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். करीब करने की कोशिश करें। ஒரு பெண்மணி கூறினார், हमें அண்டை அயலார் தொடர்பான இஸ்லாத்தின் போதனை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. की ज्यादा कोशिश करें। கிறிஸ்துவராக இருந்த போதிலும்
எங்களது மார்க்கத்திலும் அதுபோன்ற போதனைகள் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவர் கூறுகின்றார். इस्लाम की तालीम மற்றொரு பெண்மணி கூறுகின்றார், कहती हैं ईसाई होते हुए उन्होंने कहती हैं काश பெண்களின் உரிமைகளை பற்றி அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் மிக சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். இன்றைய மேற்கத்திய கலாச்சாரத்தில் பெண்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இதுபோன்ற எண்ணற்ற நல்ல தாக்கங்கள் உள்ளன. நான் அவற்றில் சிலவற்றையே உங்களுக்கு முன் எடுத்துரைத்துள்ளேன். இதுபோன்று பிரசன்ட் மீடியாவில் கவரேஜ் மிக அதிகமாக செய்யப்பட்டது. பைத்துல் ஆஃபியத் பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது ஒரு டிவி சேனல் மற்றும் 2 பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டன. कवरेज भी बहुत हुई। அந்த டிவி சேனல் தேசிய சேனலாகும். 22-23 லட்சம் பார்வையாளர்கள் அதற்கு இருக்கின்றனர். और 2 अखबारात ने அதேபோன்று कवरेज மஸ்ஜித் பைத்துன் நசீர் ஆக்ஸ்பர்கில் जो टीवी चैनल है திறப்பு விழாவின் போது वो नेशनल 3 டிவி சேனல்களும் 4 ரேடியோ சேனல்களும் 18 செய்தித்தாள்களும் कहते அந்த செய்திகளை வெளியிட்டிருந்தன. हैं लोग और खबरें सुनने वाले खास तौर पर उसकी 22 ஆக்ஸ்பர்க் பெரிய நகரமாகும். 22 ரேடியோ சேனல் மற்றும் செய்தித்தாள்கள் வாயிலாக 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வரை பள்ளிவாசல் திறப்பு விழா செய்தி மற்றும் இஸ்லாத்தின் தூது செய்தி சென்று சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. मौके पर 3 टेलीविजन चैनल 4 रेडियो चैनल और 18 अखबारात ने कवरेज दी। ये बड़ा शहर அடுத்து ஜெர்மனியின் और இரு நகரமான अखबारात के जरिए भी ये कहा जाता है कि 3 करोड़ से ऊपर ரோயின்ஹாம் மற்றும் மார்க்பெர்கில் பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. இங்கும் டிவி சேனல்கள் மற்றும் 22 செய்தித்தாள்கள் செய்திகளை வெளியிட்டன. டிவி சேனல்கள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலமாக பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டு விழா செய்தி சுமார் 2 கோடி பேர் வரை சென்று சேர்ந்துள்ளது. 54 டிவி சேனல்கள் மற்றும் செய்தித்தாள்களில் टीवी चैनल अखबारात के 136 செய்திகள் ஜமாத் தொடர்பாகவும் பள்ளிவாசல்கள் தொடர்பாகவும் வெளிவந்துள்ளன. ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் ஊடகங்களின் இந்த செய்திகள் வாயிலாக 39 மில்லியன் மக்கள் வரை ஜமாத்தின் தூது செய்தி சென்று சேர்ந்துள்ளது. அல்லாஹின் அருளால் ஜெர்மனி ஜமாத்தின் தப்லீக் துறை நன்கு சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. மற்ற கிளை அமைப்புகளும் ஆண்டு முழுவதும் நல்ல பணிகளை செய்கின்றன. நடப்பு ஆண்டில் மில்லியன் கணக்கில் ஜமா செய்தி சென்று சேர்ந்துள்ளது. அதன் காரணமாக அங்கு எதிர்ப்பும் ஏற்படுகின்றது. அந்த எதிர்ப்பு அதிகரித்தும் வருகின்றது. जर्मनी जमात का குறிப்பாக கிழக்கு ஜெர்மனியில் எதிர்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கின்றது. दूसरी जो है वो भी सारा साल काम करती हैं, अच्छा काम कर रही हैं, ஆனால் நாம் இந்த எதிர்ப்பிற்கிடையிலும் साल पहुंचते हैं, தூது செய்தியை சென்று சேர்த்துவிட வேண்டும். पहुंच रहे हैं, பணியை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். और बढ़ रही है। நான் சுற்றுப்பயணத்தில் செல்லும் நாட்டின் நிலைமைகள் பற்றி குத்பாக்களில் எடுத்துரைப்பது உண்டு. हमने तो ஆனால் अपने पैगाम இங்கு काम जारी யூகேவிலும் அல்லாஹின் அருளினால் அந்த பணி நடைபெறுகின்றது. मैं जब இங்கு சிறப்பான जिस मुल्क में जाऊं சுற்றுப்பயணமாக அமைவதில்லை. हालात बयान कर देता हूं। எனவே அது பற்றி எடுத்துரைக்கப்படுவதில்லை. अल्लाह ताला के எனவே இங்கு பணிகள் எதுவும் நடைபெறுவதில்லை என சிலர் நினைக்கலாம். ஆனால் இங்கு மிகவும் பரந்துபட்ட அளவில் உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை பரப்பும் பணி பல்வேறு துறைகள் ரீதியாக நடைபெறுகின்றன. लिए शायद ஜமாத் அளவிலான தப்லீக் துறையும் கிளை அமைப்புகளும் அல்லாஹின் அருளால் இந்த பணிகளை செய்கின்றன. इस्लाम மேலும் குறிப்பாக इस्लाम की हकीकी तालीम லைஃப் ஆஃப் முஹம்மது என்ற ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புத்தகம் யூகேவில் மிக அதிகமாக வழங்கப்பட்டுள்ளது. ஏராளமான மக்கள் வரை அந்த புத்தகம் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. सीरत पर है। அதில் அன்சாருல்லா அமைப்பும் நல்ல பணியை ஆற்றியுள்ளது. इसकी அதேபோன்று ஏனைய புத்தகங்களும் இங்கு பெரிய அளவில் வெளியிடப்பட்டு பரப்பப்பட்டிருக்கின்றது. மக்கள் வரை கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் பெரிய அளவில் ஜமாத்தின் அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. कुतुब भी இன்னும் சொல்ல போனால் अल्लाह ताला के फजल से यहाँ ஏனைய உலக நாடுகளிலும் पैमाने पर ஜமாத்தின் அறிமுகம் இங்கு நடைபெறும் பல தலைமையக நிகழ்ச்சிகள் மூலம் ஏற்பட்டுள்ளது. में भी இங்கு யூகேவை சார்ந்த அகமதிகள் ஏனைய நாடுகளின் ஜமாத் நிகழ்ச்சிகளை பெருமிதத்தோடு பார்க்கலாம். ये से होता है। ஆனால் இங்கு அதுபோன்ற பணிகள் நடைபெறவில்லை என்ற எண்ணம் எவரும் கொள்ள வேண்டாம். यहाँ के अहमदी ஜமாத் நிகழ்ச்சிகளில் बाकी दुनिया அதிகம் கலந்து கொள்ளாத நபர்கள் மற்ற ஜமாத்துகளை விட நாம் பின்தங்கியுள்ளோம் என எண்ணலாம். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் இங்கும் கூட நல்ல முறையில் பணிகள் நடைபெறவே செய்கின்றன. கடந்த மாதம் மார்ச்சில் இங்கு அமைதி கருத்தரங்கு நடைபெற்றது. பீஸ் சிம்போசியம் நடந்தது. அதன் மூலம் யூகேவில் மட்டுமல்ல
உலகம் முழுவதும் इस कॉन्फ्रेंस பெரிய அளவில் இஸ்லாத்தின் தூது செய்தி சென்று சேர்ந்துள்ளது. उसमें बड़े वसी पैमाने पर न सिर्फ यूके में இங்கு அதனை பற்றிய குறிப்புகள் இதற்கு முன்பு ஒருபோதும் கூறப்பட்டதில்லை. எனவே அதனை பற்றி இன்று நான் கூற வேண்டும் என எண்ணுகின்றேன். मैं समझता हूँ कि बता देना चाहिए क्योंकि इसका जिक्र कभी नहीं किया गया. அமைதி கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஒரு தேவாலய நிர்வாகி கூறுகின்றார், वो यहाँ आई थी. மிகவும் நல்ல அருமையான தூது செய்தியாக உங்களின் சொற்பொழிவு இருந்தது. दिलचस्प ஒற்றுமை பற்றிய தூது செய்தியாக இருந்தது. இன்றைய சூழலில் அதற்கு மிகவும் அதிக தேவை உள்ளது. ஜமாத்தின் இமாம் சாஹிப் திருக்குரானின் ஒரு வசனத்தை குறிப்பிட்டு பல்வேறு தரப்பட்ட மார்க்கத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்கிடையில் உள்ள ஒருமித்த கருத்துக்களில் ஒன்றுபட வேண்டும். இதன்படி அமல் செய்வது சாத்தியமான காரியமாகும். ये ऐसी चीज है மார்க்கமற்ற மக்களையும் இதன் மூலம் ஒன்றிணைக்க முடியும். இன்று எனக்கு இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவத்திற்கிடையில் ஒருமித்த கருத்து பற்றிய அறிவு கிடைத்திருக்கின்றது. இறைவணக்கத்தை பற்றிய இந்த விஷயமும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஐவேளை தொழுகை அவசியமாகும், ஆனால் அத்துடன் படைப்பின சேவை இல்லை என்றால் की खिदमत नहीं तो इबादत அந்த இறை வணக்கத்திற்கு எந்த பயனும் இல்லை என்ற உங்களின் இந்த கருத்து எனக்கு பிடித்திருந்தது. அடுத்து ஒரு நர்ஸ் ஃபைனமா சாஹிபா அவரது பெயராகும். ऐसा मजहब है அவர் கூறுகின்றார், இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் இன்று சரிவர புரியவில்லை என்பதை நான் ஜமாத் அஹ்மதியாவினுடைய இமாம் அவர்களின் சொற்பொழி மூலமாக தெரிந்து கொண்டேன். தீவிரவாதிகள் தவறான முறையில் இஸ்லாத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கின்றனர். லண்டனில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு ஜமாத்தின் இமாம் அவர்கள் தனது சொற்பொழிவின் துவக்கத்தில் கண்டனத்தை தெரிவித்தார்கள். அந்த தாக்குதலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என இமாம் அவர்கள் கூறினார்கள். அதுவும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இமாம் அவர்கள் வெறும் கேள்வியை மட்டும் முன்வைக்கவில்லை, அதற்குரிய தீர்வையும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். உதாரணமாக இமாம் அவர்கள் ஆயுத விற்பனை பற்றியும் கூறினார்கள். அத்துடன் நாம் ஒருவர் மற்றவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்தவாறு ஒருவர் மற்றவரின் கருத்தை செவிமடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அடுத்து இன்னொரு விருந்தினர் கூறினார், கடந்த நாட்களில் வெஸ்டர்ன் மினிஸ்டரில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இஸ்லாம் காரணமல்ல என்று இன்று நான் அறிந்து கொண்டேன். மாறாக அது ஒரு தனிநபரின் குற்றமாகும். அவன் அமைதியை விரும்பும் மார்க்கத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அந்த தவறான தாக்குதல்களை செய்தான். அந்த தீவிரவாதி ஒரு பைத்தியக்காரனாவான். அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது என்பது இன்று எனக்கு நிரூபணமாகிவிட்டது. உங்களின் கலிஃபா மிக தெளிவாக கூறிவிட்டார், எல்லா வகையான தீவிரவாதமும் தவறாகும். அதனை திருக்குரான் வசனங்களின் ஒளியில் கலிஃபா அவர்கள் நிரூபணம் செய்துவிட்டார்கள். இன்றைய நாளை மட்டும் நான் கவனத்தில் கொள்ளாமல் நாளைய தினத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற கலிஃபாவின் கூற்று எனக்கு மிகவும் பிடித்தமானதாகும். நம்மை பிரிக்கின்ற சுவரை எழுப்பாமல் நம்மை இணைக்கின்ற பாலத்தை நாம் கட்ட வேண்டும் என்ற கலிஃபாவின் இந்த கூற்றும் எனக்கு மிகவும் பிடித்த கூற்றாகும். और चर्च के लीडर भी हैं वो कहते हैं ஒரு தேவாலய தலைவர் கூறுகின்றார், கலிஃபாவின் சொற்பொழிவை நான் கேட்டேன். அது வழிகாட்டும் ஒளி விளக்காகும். இஸ்லாம் மகத்துவமிக்க அமைதியின் மார்க்கம் என்பதை உணர்த்தியது. பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பது தொடர்பான தூது செய்தி மிகவும் அருமை மற்றும் அவசியமான போதனையாகும். பகைமையை அதிகரிப்பதற்கு பகரமாக ஒருவர் மற்றவரின் பலதரப்பட்ட கருத்துக்களை சகித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நாட்களில் சகிப்புத்தன்மை குறைந்து வருகின்றது போன்ற கலிஃபாவின் கூற்றுகள் மிக மிக சரியானதாகும். ஒரு நிறுவனத்தின் டைரக்டர் இங்கு வந்திருந்தார். அவர் ஒரு பெண்மணியாவார். அவர் கூறினார், ஒருமுறை உங்களது 4வது கலிஃபாவை நான் சந்தித்திருக்கின்றேன். எனவே உங்களது ஜமாத்தை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும். இன்று நான் கலிஃபாவை சந்தித்திருக்கின்றேன். நான் செய்யுமெடுத்த இந்த சொற்பொழிவிற்கான தேவை இன்று உலகத்திற்கு இருக்கின்றது. எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாத்தின் மீது பழி போடுவது உகந்ததல்ல. இன்றைய உலகின் ஏராளமான பிரச்சனைகள் மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்டதாகும் என்று கலிஃபா கூறியது மிகவும் உண்மையாகும். ஆயுத விற்பனை பற்றி கலிஃபா கூறியதும் சரியானதாகும். ये एक ऐसी चीज है जहां आकर हमारे अखलाक இந்த விஷயத்தில் நல்லொழுக்கம் முடிந்து விடுகின்றது. வியாபார நன்மைகளை மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுகின்றன. நமது அரசாங்கம் இந்த விஷயத்தை குறிப்பெடுத்துக் கொண்டு इस बात को हमारी செயல்பட வேண்டும். உலகின் எதிர்காலம் தொடர்பாக அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்களின் வார்த்தைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்னாரின் வார்த்தைகள் மற்றும் துவாவினால் நான் பெரும் தாக்கத்திற்குள்ளாகி இருக்கின்றேன். நாம் நமக்கு பின்னால் அழகிய உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். நாம் நமக்கு பின்னால் ஊனமுற்ற குழந்தைகளின் உலகை விட்டு செல்பவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது என்ற கலிஃபாவின் வார்த்தை என்னை பெரிதும் பாதித்தது. இங்கு ஜமாத்திற்கும் நான் கவனம் ஊட்டிக் கொள்கின்றேன். இன்றைய நாட்களில் உலகின் நிலை படுமோசமாகிக் கொண்டே செல்கின்றது. அதிக துவாவிற்கான தேவை உள்ளது. और छोटे मुल्क भी जंगी जुनूनी வல்லரசுகளும் சிறிய நாடுகளும் போர் மோகத்தில் பீடிக்கப்பட்டுள்ளனர்.
எந்த தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் கருத்து கூறுபவர்கள் உலகப் போரை மிக தொலைவில் இருப்பதாக கருதினார்களோ அத்தகைய நபர்களும் கூட இன்று உலகப் போருக்கான வாய்ப்பை மறுக்க முடியாது, போருக்கான அதிக வாய்ப்பு உருவாகிவிட்டது என்று கூறத் தொடங்கிவிட்டனர். அடுத்து போருக்கான சூழல் நிலவுகின்றது. உதாரணமாக அமெரிக்கா மற்றும் கொரியாவிற்கு இடையிலான பிரச்சனையை எடுத்துக் கொள்ளுங்கள். சீனா அதனை தடுப்பதற்கு பெரும் முயற்சி செய்து வந்தாலும் கூட ஒருவர் மற்றவருக்கு அணு ஆயுத தாக்குதலுக்கான மிரட்டல்களை விடுத்து வருகின்றனர். அங்குமிங்குமாக அணிகள் உருவாகிக் கொண்டு வருகின்றன. அதே போன்று முஸ்லிம் தலைவர்களும் அநீதி இழைக்கின்றனர். எப்படி இருப்பினும் போருக்கான மைதானம் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கான அறிவை வழங்குவாட்டும் என நாம் துவா செய்ய வேண்டும். அதே போன்று ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அணு ஆயுத போரை கருத்தில் கொண்டு ஹோமியோபதி மருந்து ஒன்றையும் கூறியிருந்தார்கள். அதனை ஜமாத் குறைந்தது 6 வாரத்திற்காவது பயன்படுத்த வேண்டும். முதல் வாரம் ஒரு மருந்தும், அடுத்த வாரம் 2வது மருந்தும் என கார்சினோசின் மற்றும் ரேடியம் புரோமைடு போன்ற மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். இதனை பற்றி அறிவிப்பும் வெளிவரும் இன்ஷா அல்லாஹ். இதே போன்று மற்றொரு நபரின் ஒரு நல்ல தாக்கம் ஒன்றையும் உங்களுக்கு நான் கூறிவிடுகின்றேன். போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த பேராசிரியர் டாக்டர் காலு மோரிசியஸ் கூறுகின்றார், நீதி மற்றும் அமைதி இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தைகளாகும் என்பது இன்று நிரூபணமாகிவிட்டது. இரண்டிற்கும் ஒரே பொருள்தான். ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிடைக்காது. உலகில் நீதியின்மை நிலவுகின்றது, அதன் காரணமாகவே அமைதியின்மையும் நிலவுகின்றது. முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்றும் போர்களுக்கு அவர்களே பொறுப்பாளிகள் என நாம் குற்றம் சுமத்துவதும் தவறாகும். மாறாக அந்த பிரச்சனைகளின் ஆணி வேரை நாம் சென்றடைய வேண்டும். உலகில் நீதியின்மை இருக்கின்றது. இஸ்லாமோபோபியா, இஸ்லாத்தை குறித்த வெறுப்புணர்வு பற்றிய கருத்து இங்கு பேசப்பட்டது. இமாம் அவர்கள் பேசினார்கள். அதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் இதனை புறக்கணித்து விடுகின்றனர். நாம் நெருப்பில் எண்ணெய் ஊற்றிவிடக் கூடாது, மாறாக ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும், எள்ளி நகையாடக்கூடாது என்ற கலிஃபாவின் கூற்றும் எனக்கு முற்றிலும் பிடித்திருந்தது. அதே போன்று போர்ச்சுகல் நாட்டின் கத்தோலிக்க யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் ஒருவர் கூறினார், கலிஃபாவின் கூற்றுகள் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்திருந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். இஸ்லாம் அமைதியின் மார்க்கமாகும் என்பதை திருக்குரான் சான்றுகளின் ஒளியில் அன்னார் தெளிவுபடுத்திவிட்டார்கள். மேலும் உலகியல் சான்றுகளின் ஒளியிலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இஸ்லாத்தின் மீது பழிபோடுவது ஆகமானதல்ல என்பதையும் கலிஃபா அவர்கள் மிகவும் தெளிவுபடுத்திவிட்டார்கள். நாம் இன்றைய தினத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கலிஃபா அவர்கள் கூறியதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னொரு அரசியல்வாதிக்கு ஒருவர் கூறினார், கலிஃபாவின் தூது செய்தி உள்ளத்தை கவரக்கூடியதாகும். போர் உறுதியானதாக தெரிகின்றது. உலக போரை குறைந்தபட்சம் தள்ளி போட முடியும் என நான் நம்புகின்றேன். கடந்த 70 வருடங்களாக அந்த பணியை நாம் செய்து வருகின்றோம். ஆயினும் போர் ஆரம்பமாகிவிட்டால் அதில் பங்கு பெறுவதிலிருந்து விலகி நிற்பது எவருக்கும் சாத்தியமல்ல என்ற கலிஃபாவின் இந்த கருத்தில் நான் உடன்படுகின்றேன். உலகளாவிய தொடர்புகளில் நீதியினை நிலைநாட்டுவது அவசியமாகும். இந்த தூது செய்தியை நான் இங்கிருந்து எடுத்து செல்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். நான் சிலவற்றையே இங்கு குறிப்பிட்டுள்ளேன். உள்ளபடியே பார்ப்பதாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் 600 பேருக்கும் அதிகமான விருந்தினர்கள் வந்திருந்தனர். அனைவரின் கருத்துக்களுமே சிறந்ததாகும். இதை பற்றி மீடியாவிலும் நல்ல செய்திகள் பெருமளவில் வெளிவந்திருந்தன. சீட்டட் பிரஸ், பிபிசி, ஏசியா நெட்வொர்க், மெயில், நியூஸ் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்ஸ்மேன், ஜப்பானின் NSY சேனல், சண்டே டைம்ஸ், ABC, அர்ஜென்டினாவின் ஒரு மீடியா, கிரீஸ் நாட்டின் ஒரு சேனல் ART என்ற சேனல், ஐஸ்லாந்து நாட்டின் 365 போன்ற தேசிய பத்திரிகைகள், சவுத் வெஸ்ட் டெலிவிஷன் போன்ற ஏராளமான, சொல்லப்போனால் ஏறக்குறைய 20-21 பத்திரிகை மற்றும் சேனல்களில் நமது செய்திகள் வெளிவந்துள்ளன. வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த சேனல்களில் ஆஸ்திரேலிய நாட்டு சேனலும் அடங்கும். 8 நிமிட ரிப்போர்ட்டை அந்த சேனல் தனது நாட்டில் ஒளிபரப்பியது. அடுத்து கிரீஸ் நாட்டின் தேசிய சேனலும் இந்த செய்தியை ஒளிபரப்பியது. ஐஸ்லாந்து நாட்டின் ஒரு பத்திரிகையும் இது பற்றிய செய்தியை வெளியிட்டது. இந்தியா டுடே சேனலிலும் இந்த செய்தி ஒளிபரப்பானது. இத்தாலி செய்தித்தாளும் இந்த செய்தியை வெளியிட்டது. அர்ஜென்டினா தேசிய செய்தித்தாளும், அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் கனடாவும், ஸ்பெயின் நாட்டு 2 செய்தித்தாள்களும், இவ்வாறு ஏராளமான ஊடகங்கள் இதை பற்றிய செய்திகளை தத்தமது செய்தித்தாள்களில் வெளியிட்டன. சுமார் 9 மில்லியன் மக்கள் வரை இங்கு நடந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஜமாத்தின் செய்தி வெளிநாடுகளில் சென்று சேர்ந்துள்ளது.
போர்ச்சுகல் போன்ற நாட்டிலும் செய்தி வெளியாகின. इसी पैमाने पर यहाँ की पीस कॉन्फ्रेंस की भी இங்கு நடைபெற்ற பீஸ் சிம்போசியம் பற்றிய செய்தி பெரிய அளவில் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது. இந்த வகையில் இஸ்லாத்தின் போதனை உலகிற்கு தெரிய வந்துள்ளது. சோசியல் மீடியா வாயிலாகவும் 3.8 மில்லியன் மக்களுக்கு செய்தி சென்று சேர்ந்துள்ளது. சுமார் 10-11 வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இந்த அமைதி கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஜமாத் செய்தி பரவ எதிர்ப்பும் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக முஸ்லிம் நாடுகளில் அதிகரித்து வருகின்றது. அல்ஜீரியாவில் கடந்த பல மாதங்களாக அதிக அளவில் நமக்கு எதிர்ப்பு இருந்து வருகின்றது. அவர்களுக்காக துவா செய்யுமாறு நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருக்கின்றேன். அல்ஜீரியாவில் 24ஆம் தேதி ஒரு செமினார் ஒன்று நடக்க இருந்தது. அதில் அஹ்மதியா ஜமாத் தனது கருத்தை எனக்கு அனுப்பி தந்தால் அதனை அந்த செமினாரில் நான் எடுத்துரைப்பேன் என ஒரு அமைச்சர் ஒருவர் கூறினார். ஜமாத்தை பற்றி அறியவே அவர்கள் செமினாரை நடத்தினார்கள். ஆனால் பிறகு அவர்கள் கூறினர், ஜமாத்தை பற்றி அறிய வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்றும் அவர்கள் கூறிவிட்டனர். மேலும் காதியானிகள் ஆங்கிலேயர்களின் கைக்குலிகள் என்ற தலைப்பில் ஜமாத்திற்கு எதிராகவே அவர்கள் பேசினர். இவையெல்லாம் பழைய குற்றச்சாட்டுகளாகும். இவர்கள் இப்படித்தான் குற்றச்சாட்டுகளை நம் மீது சுமத்தி வருகின்றனர். நமது கருத்து அங்கு வாசித்து காட்டப்படவில்லை. அதனை படித்து காட்ட இருந்தவரிடம் அவர்கள் கூறினர், நீர் நல்ல அறிவு படைத்த மனிதனாக இருந்தீர். முதலில் நீரும் ஜமாத்திற்கு எதிராகவே பேசி வந்தீர். இப்போது ஜமாத்திற்கு ஆதரவாக நீர் ஏன் பேசுகின்றீர் என அவரிடம் கேட்டனர். ஆக எவ்வாறு இருப்பினும் அவர்கள் செய்தித்தாள்களை சந்தித்தனர், வெளிநாட்டு ஊடகங்களிடம் கூறினர். ஆக எப்படி இருப்பினும் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர், வெளிநாட்டு ஊடகங்களிடம் கூறினர், நாங்கள் அஹ்மதியா ஜமாத்தை பற்றி நேர்மறை சிந்தனை கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு எதிராக எங்கள் நாட்டில் எந்த அநீதியும் நடக்கவில்லை. நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஒரு சிலருக்கு எதிராகவே நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று அவர்கள் கூறினர். ஆனால் உள்நாட்டு ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது அகமதிகள் முஸ்லிம்களே அல்ல, அவர்கள் சதிகாரர்கள், அவர்களுக்கு தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு இருக்கின்றது, ISIS உடன் தொடர்பு இருக்கின்றது போன்ற பல அபத்தங்களை அவர்கள் கூறினர். இது சலஃபிகளினால் ஏற்படுகின்ற எதிர்ப்பாகும். இந்த எதிர்ப்பு அதிகரித்து வருகின்றது. இது நடக்கவே செய்யும். அல்ஜீரிய அகமதி மக்கள் கூறுகின்றனர், எதிர்ப்பின் காரணமாக ஊடகங்கள் வாயிலாக அல்ஜீரியாவில் ஜமாத்தின் அறிமுகம் பெரிய அளவில் ஏற்பட்டுவிட்டது. சில மக்கள் ஜமாத்தை பற்றி அறிய விரும்புகின்றனர். நாம் நமது தூது செய்தியை சென்று சேர்க்க முடியாத இடங்களில் கூட இந்த எதிரிகள் கொண்டு சேர்த்து விட்டனர். எப்படி இருப்பினும் உலகம் ஒரு பக்கம் அஹ்மதியா ஜமாத் பரப்பும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. ஜமாத் கூறும் தூது செய்தியினால் உலக மக்களுக்கிடையில் நல்ல தாக்கம் ஏற்பட்டு வருகின்றது. ஆனால் மற்றொரு பக்கமோ முஸ்லிம் நாடுகள் நம்மை எதிர்க்கின்றன, நம்மீது அநீதி இழைக்கின்றன. நான் முன்னர் கூறியது போன்று இன்றைய நாட்களில் அல்ஜீரியாவில் நமக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. அல்ஜீரிய அகமதிகளுக்காகவும் பாகிஸ்தானிய அகமதிகளுக்காகவும் நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்கள். நான் இது பற்றி ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், மீண்டும் கூறுகின்றேன். இன்றைய நாட்களில் நமக்கு எதிர்ப்பு வலுத்து வருகின்றது. முழு உலகிலும் அகமதியத்திற்கு எதிரான உணர்வு அதிகரித்து வருகின்றது. எனவே அந்த அனைத்து அகமதிகளையும் நீங்கள் துவாவில் நினைவில் வையுங்கள். அல்லாஹ் அவர்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக என்று துவா செய்யுங்கள். குறிப்பாக அல்ஜீரிய அகமதிகள் ஒன்றும் பழைய அகமதிகள் அல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு உறுதிப்பாட்டை வழங்குவானாக. அவர்களின் அனைத்து கஷ்டங்களையும் விரைவிலேயே அகற்றுவானாக. அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.